ஆக்சுவலி நான் வந்து அந்த அப்டேட்டை வந்துட்டு எப்பவுமே நான் சோஷியல் மீடியாவில் செக் பண்ணும்போது நான் எப்பவுமே வணக்கம் மலேசியாவில் தான் பார்ப்பேன். என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ரீசனாக அது நடந்த ஏர் இந்தியா கூடயும் நான் அதில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஏதோ ஒன்று தெரியலனா கூட நம்மள அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்குது வணக்கம் மலேசியா இருக்கிறதுனால. நான் எப்போதும் செய்திலாம் அவ்வளோ இதாக பார்க்குறதில்ல. ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த டிக்டாக் வந்து வணக்கம் மலேசியா வரனால பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு நல்லாவும் புரியுது. முதல்ல அவ்வளோ எனக்கு தெரியாது. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்டா வந்து வேலை இடத்துலேயே நம்ம பார்க்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. முன்னுள்ள நியூஸ் பேப்பர் நம்ம வாங்கி படிப்போம். ஆனால் இது வந்து நம்ம டிக்டாக்லேயே பார்க்குற வரைச்சி ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாக இருக்குது. வேலை இடத்துலையும் ஈஸியாக இருக்குது. எந்த நேரத்திலும் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நியூஸ்லாம் வந்துட்டு யூஸ்வலி வந்துட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு ரொம்ப குறவு நியூஸ் பேப்பர்லாம் வாங்கி நியூஸ் பார்க்குறது ரொம்ப குறவு. ஸோ இப்போ வணக்கம் மலேசியாவில் வந்துட்டு நாங்கள் டிக்டாக்ல மூலிமா நியூஸ்லாம் பார்க்குறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எனிவேஸ் வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ பெட்டர்ல ரதர் தென் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு படிக்கிறது. இட்ஸ் பெட்டர் டு வணக்கம் மலேசியா இதில் பார்க்குறது எவ்வளோ பெட்ரு எங்களுக்கு. இப்போ உள்ள பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் ரொம்ப வந்து சோஷியல் மீடியா தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ் கூட ரொம்ப சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறாங்க. வேலை முடிஞ்சு வர்றதுக்கே ஒரு 10-12 ஆயிடுது. நியூஸ் பேப்பருமே டைம் வந்து எப்பவுமே வந்து லேட் ஆகும். அப்போ வந்து அவங்களால டைம் பத்தாது நியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா வந்து அவங்களால வந்து சரி நாங்கள் வந்து இவ்வளோ நியூஸ் இந்த நடக்குது நியூஸ் பார்க்குறதுனால தான் நாலேஜ் வளரும் எல்லாமே வளரும். ஆனால் வந்து சில பேர் சோஷியல் மீடியா பார்க்குறதுனால அவங்க சொன்னாங்க இது நடக்குது நாட்டில், இந்த ரேப் கேஸ் நடக்குது, கொலை கேஸ் நடக்குது, எஜுகேஷன் விஷயம் நிறைய நடக்குது, பொலிட்டிக்ஸ் தருது. அதனால் வந்து நாலேஜ் வளரும். அதனால் வந்து வணக்கம் மலேசியா ரொம்ப ஈஸியாக இருக்குது. மிஸ்டர் தியாகராஜன் வந்து நம்ம வந்து அவரோட ஒரு ஃபேவரட் தான். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இப்போ ரீசன் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய போடுவார். அதை நான் அடிக்கடி பார்ப்பேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்லேயே இருக்குது. நமக்கு என்ன விஷயம் வேணுமோ உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் லேட்டஸ்டான விஷயங்கள் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நல்லா நடக்குதுன்னா நீங்கள் வணக்கம் மலேசியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் அடிக்கடி அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நார்மலாக நம்ம வீட்டில் யாருமே நியூஸ் பார்க்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஃபேமஸான ஆப்பில் போட்டோம்னா சில பேர் வந்து ஹாட்டான நியூஸ்னால் பார்ப்பாங்க. டைம் ரொம்ப இது பண்ணலாம். லைக் இப்போ முந்தினாக்கே வந்து நியூஸ் பேப்பர் போய் கடையில் போய் வாங்கி நம்ம பார்க்குறோம். ஒரு நியூஸ் வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ரொம்ப பேர் பேப்பரும் பார்க்க மாட்டாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷேர் பட்டன்லேயே வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு மலேசியன் எல்லாத்துக்கும் நீங்கள் சீக்கிரமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம எதிர்பார்க்குற டைம் விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த நியூஸ் வந்து அந்த மக்களுக்கு போய் சேர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அண்ட் எஸ் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ. ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிறதுனால நம்ம எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் அந்த நியூஸை வந்து நமக்கு அவங்க அவங்க பேசுகிறது வந்து நமக்கு ஒன்றும் தெளிவாக புரியுது. ஸோ நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து சில வேர்ட்ஸ் நமக்கு புரியலனாக்கா அதோட அர்த்தம் நமக்கு தெரியாது. பட் நீங்கள் பேசுகிறப்ப அந்த வேர்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் தென் ஈஸி இல்லை டைம் நமக்கு இதனால் வந்து குறையுது. ஏன்னா உடனே தேவையான இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வருது. அதை நாங்கள் பார்த்து நார்மலாக அதெல்லாம் பேப்பரில் தானே பார்ப்போம். ஸோ இது ஒன் ஸ்பாட் வந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட்னா இன்டர்நெட் வந்தது எத்தனை வருஷமாகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இன்டர்நெட் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு வர வரைக்கும் நியூஸ் பேப்பரை யாரும் படிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியுது இன்டர்நெட்னால் ஒரு நியூஸ் ஒன் ஷாட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுலேயே வந்துட்டு லைக் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ஒரே பேஜில் அந்த அவ்வளோ பெரிய ஒரு நியூஸை சின்னதாகவே முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த நியூஸு, இந்த இன்டர்நெட் அண்ட் எவ்ரி திங். இந்த மாதிரி வர வசி ஏதோ ஒரு சர்டன் அப்டேட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. சர்டன் அப்டேட்ஸ் வந்து நாட் ஈஸியாக. ஸோ ஏதோ நம்ம கை அளவுக்கு கற்றுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஆன்லைனில் வரது கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சின்னாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து டிக்டாக் பொழுதுபோக்கு போகிறப்ப காடியில் சரி எங்கள் உட்காந்துக்கப்ப நம்ம டிக்டாக் திறக்கிறோம், வணக்கம் மலேசியாவும் சரி நம்ம ஃபாலோ பண்ணணுமா கண்டிப்பாக அது வருது. நம்ம தட்டி கேட்குறப்ப ஈஸியாக இருக்குது. அப்போ இங்கே டிராஃபிக் லைனில் நிற்கிற மாதிரி ஜாம் நம்ம தட்டி பார்க்கலாம். இப்போ வேறு லூஸ் வரதோட இது ஒன்று நம்ம கடையில் உட்காந்து சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு டிக்டாக் தான் பார்க்குறோம். எல்லாமே இப்போ டிக்டாக் தான் பார்க்குறோம். ஸோ அதில் வரப்போ நம்ம பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா நியூஸும். இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உண்மையாகவே. ஏன்னா நியூஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நம்ம இப்போ வெளியே போய் நம்ம யார்கிட்டயே கேட்குறதுக்கு யாராவது வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம கையில் தொலைபேசி இந்த கையே ஃபோன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. எப்போ தட்டி திறந்தாலும் அந்த வணக்கம் மலேசியா நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோன்னா அது எல்லா நியூஸும் டக்குன்னு வெளியேந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆமாங்களா? அது ஆன்லைனில் நியூஸ் வந்து நம்ம வந்து அவசியமான ஒரு நியூஸ் பேப்பரில் போய் படிக்க வேணாம். அங்கேயும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் படிச்சுட்டு டு அவர் அட்வான்டேஜ்லாம் வி யூஸ் அட்வான்டேஜ் டு அவர் அட்வான்டேஜ்லாம் இந்த இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.